கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் அழகின்றி வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை என்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை நாளை வெறும் கனவு அதை நான் ஏன் நம்பணும் நான் நட்டதும் ரோஜா என்றே பூக்கணும் கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று நம்ம வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா அது சந்தோஷம். அவங்க எதிர்பார்ப்ப நம்ம நிறைவேற்றி வச்சா அது திருப்தி. இது ரெண்டுமே ஒரே இல்லறத்துல கிடைச்சா அதுதான் ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. நம்ம ஆஹா என்ன பொருத்தத்துல முதல் வரப்போற கப்பல் கணேஷ் பாபு அண்ட் வனிதா. வனிதா மணி அவன மோகினி வந்தாடு கனியோ கனி உந்துசியோ தனி கொண்டாடு உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி என் நெஞ்சிலே தக்கதினி தாளமடி உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி என் நெஞ்சிலே தக்கதினி தாளமடி வந்து ஆடடி. ஹாய் கணேஷ் பாபு, ஹாய் வனிதா, வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். வாங்க, எப்படி இருக்கீங்க? சோ உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். சோ வீட்ல பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லிட்டீங்களா இல்ல என்ன பார்த்து உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க? போட்டோல தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பெட்ரோல் தான் அதுல தான் மீட் பண்ணோம். நிச்சயதார்த்தத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து உடனே? ஆமா. சோ எப்படி ஒத்துக்கிட்டீங்க? என்ன பிடிச்சது? போட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சதா எப்படி? ஹோம்லியா ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படி சொல்லி அம்மாட்ட சொல்லியிருந்தேன். ஓகே. சரி உங்க ரிலேஷன் பார்த்துருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. ஓகே. அவங்க சொன்னாங்க முன்னாடி பார்த்துருந்தா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட ட்ரெடிஷன் இங்க வந்த கப்பல் எங்களுக்காக திருப்பி மாலை மாத்திக்கணும். எங்களுக்காக மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே. நம்ம ஆஹா என்ன பொறுத்தல ரெண்டாவது வர போற கப்பல் ஷரத் அண்ட் ஸ்வப்னா. வீட்டில் மின்னல் பொழியுதடி என் மேல நிலா பொழியுதடி பொண்ண பார்த்த அந்த நிமிஷம் அரைஞ்சு போச்சு நகரவை இல்ல தின்னு சோறும் செரிக்கவை இல்ல புலம்புறேன் நானு. வாசம் அடிக்கிற காத்து என் கூட நடக்கிறது என் சேவ கூபுர சத்தம் பேரா கேட்கிறது. ஓ ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி என் வீட்டில் மின்னல் ஒடியுதடி என் மேல நலா பொழியுதடி. ஹாய் ஷரத், ஹாய் ஸ்வப்னா, வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்தம். வாங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? எப்படி நடந்தது உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்களேன். நாங்க ஒரு 13 மெகா சீரியல் பண்ணியாச்சு. 13 மெகா சீரியல்ல வந்துட்டு ஒரு 9 சீரியல்ல எனக்கு வந்துட்டு லவ்வரா வைஃபா நடிச்சிட்டாங்க. அதுல வந்து 9 சீரியல் வந்துட்டு நான் தாலி கட்டியாச்சு. 9 சீரியல் கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டிருக்கீங்க? ஆமா மேடம். பட் என்னன்னா ஃபேட்
ததாசு வந்துட்டாரு சாமி. ஆஹா அருகில வேற வழி இல்ல உங்களுக்கு. ஓகே அப்படின்னு சொல்றீங்க. ஐ எம் சோ லக்கி ஃபெலோ பிகாஸ் என்னை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே என்னோட மைண்ட் செட்டு அவளோட மைண்ட் செட்டு 99.9% ஒண்ணுதான். That's nice. So made for each other, superb couple. உங்க பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட ட்ரெடிஷன் இங்க வந்து கப்பல்ல வந்து திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களோட ஆசை. எங்களுக்காக மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே. எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா, ஆசை மாம இவன் தான் பாட்டு படிச்சா, எம்மாடியோ உனக்கென பிறந்தவர் கட்டி பறந்தவ இவதான். அடுத்து வர போற கப்பல் ரவி சாந்த் அண்ட் சாந்தி. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, முத்தம் தரியா. ஹாய் ரவி சாந்த் அண்ட் சாந்தி, வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்தம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் பண்ணி அரேஞ்ச். லவ் பண்ணி அரேஞ்ச். ஸோ யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? எப்படி நடந்தது உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்களேன். எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கோசரம் இவங்க ஃபேமிலி எங்கள் மொழியும் கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவளை நான் பார்த்தது கிடையாது. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இவங்க வீட்டில் சொல்லி இது மாதிரி ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தால் பாருங்க அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு போனால் இவங்க வீட்டில் இருக்கவங்க என்னை பற்றி நல்லா புகழ்ந்து பேசுவாங்க போல் இருக்கு, வல்லவர் நல்லவர் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அவங்க வருமா நான் கொஞ்சம் நடிப்பேன் நல்லவங்க மாதிரி. அதை நம்பிட்டு இது என்ன பண்ணிட்டு இருக்குது, நிஜமாக நல்ல ஒரு பொருள் கிடைக்கும். இந்த மனசுக்குள்ளேயே நம்ம ஒன் சைடாக மனசுக்குள்ளே லவ் பண்ணி அதான் பார்த்து சாங்லேயே வந்து உங்க வைஃபோட முந்தானியே பிடிச்சிருந்தீங்க, எங்கே விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு பயம். ஓகே, எங்களோட ட்ரெடிஷன் இங்க வந்து கப்பலை திருப்பி எங்களுக்காக மாலை மாத்தணும்ன்றதா எங்களோட ஆசை. சோ எங்களுக்காக மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம், மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம். நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுக்கு 3 கப்பலுமே வந்துட்டாங்க. இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுல மொத்தம் 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவங்க செய்யற குட்டி குட்டி மைன்யூட் திங்ஸ் நீங்க எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிருக்கீங்க, அவங்க மனசுல எவ்வளவு இருக்காங்கன்னு நாங்க இந்த ரவுண்ட்ல வந்து பார்க்க போறோம். So let's play கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். ஜென்ஸ் கொஞ்சம் வெளியே வரீங்களா? நம்ம கலாச்சாரத்துல இது ஒண்ணுங்க, கோலம் போடுறது. காலங்காலத்துல வீட்டுல வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டா வீட்டுக்கு ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வர வர இது எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா நாங்க உங்ககிட்ட இப்போ வந்து அந்த கோலம் போட வைக்க போறோம். உங்களுக்கு கோலம் போட வருமா? வருமா? ஓகே, கிரேட். சோ எங்களுக்காக நீங்க வந்து கோலம் போடுங்க. அவங்க வந்து கரெக்டா கண்டுபிடிப்பாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன், கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன், கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி
அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். இன்னும் வாசலில் கோலத்தை காணவில்லை, உன் வளையொலி கொலுசுகள் கேட்கவில்லை, என் தாமரை பூக்கவில்லை. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். யூஸ்வலா இதே மாதிரி ஒரு கோலம் போடுவீங்களா வீட்ல ரெகுலரா? இத வச்சு இத பார்த்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். தயவு செஞ்சு காப்பாத்துட்டேன். வனிதா, என்ன நீங்க சூப்பரா கோலம் போட்டு முடிச்சிட்டீங்க. சோ உங்க ஹஸ்பண்ட் இத பார்த்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. பார்க்கலாம். சோ நீங்க சொல்லுங்க சாந்தி, உங்க ஹஸ்பண்ட் இத பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாங்க? கண்டிப்பா எனக்கு கோலம் வராது, அதை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு. அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க. பார்க்கலாம். சரி, ஓகே, சூப்பர். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கங்க. இப்ப 5 கோலம் போட்டாச்சு. உங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து கரெக்டா கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். வனிதா, நீங்க ஆசையா உங்க ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவீங்க? வாங்க போங்க. எங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறீங்களா? பாபு வாங்க. என்னது இது? ஐயோ பாபு, தேங்க்ஸ். இது வந்து நீங்க அங்க போய் கொடுங்க. ஆசையா உங்க வைஃப் வந்து பாபு இங்க வாங்க. ஒரு சின்ன விஷயம் ஞாபகப்படுத்தணும், வந்தோடனே ஞாபகப்படுத்தலாம் பார்த்தேன். நம்ம 2 பேரும் 5வது படிக்கும்போது ஒன்னா தான் இருந்தோம். நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். நீங்க அப்புறம் பெரிய ஹீரோயின் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க எங்க படிச்சீங்க? கேரளால, பாலக்காடுல. நான் எங்க பிறந்தேன், நான் எங்க படிச்சேன்? 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம். நான் வந்து மைசூர்ல பிறந்து நான் படிச்சிருக்கேன் அங்க. அதெல்லாம் விடாதீங்க. வனிதா பாருங்க, வாங்கிங்களா மாட்டீங்களா? நீங்க போய் அங்கே கொடுங்க. ஆசையா வந்து வனிதா வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே லவ் பண்ண முடியாது, உங்களை தான் லவ் பண்ணுங்க. கல்யாணம் வெயிட், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சதா இதை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும். சரி. சோ இந்த 5 கோலத்துல வந்து ஓகே, உங்க வைஃப் போட்ட கோலம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா அவங்க கோலம் போடுவாங்க. அவங்க கோலம் போட்டதுக்கு அப்புறம் பையன் அதுல தண்ணி ஊத்திடுவான். அதனால கோலத்தை நான் பார்த்ததே இல்ல. அடியே எஸ்கேப் ஆயிடலாம். அவங்க போட்ட கோலத்தை நான் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? பிங்கி பாங்கி பாங்கி, பிங்கி பாங்கி 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 பாங்கி. எதுக்கு இங்கி பிங்கி பாங்கி போட்டீங்க? சும்மா போட்டு பார்த்தேன். கண்டிப்பா வந்து இது அது இல்லன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சது. ஒரு 2-3ல ஒரு கன்ஃபியூஸ் இருந்துட்டே இருந்தது. ஒரு குத்து மதிப்பா குத்துனா கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்க வந்து இந்த பூ வந்து உங்க வைஃப் கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம். நீங்க வாங்கிக்க மாட்டீங்க. சாரி, தேங்க் யூ. 5வது படிக்கும்போது அப்படியே தான் பண்ணீங்க, இப்பயும் அப்படியே தான் பண்றீங்க. கணேஷ் பாபு அண்ட் வனிதா, கண்டு கொண்டேன் இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். சொப்னா, உங்க ஹஸ்பண்ட் நீங்க ஆசையா எப்படி கூப்பிடுவீங்க? பங்காரம். பங்காரம். எங்களுக்காக உங்க பங்காரம் கூப்பிடுறீங்களா? பங்காரம் தர்காச்சாலே. பங்காரம் என்ன? கோல்ட். சோ உங்களை வந்து கோல்ட் அப்படின்னு நினைக்கிறாங்களா உங்க வைஃப்? சரி, இந்த 5 கோலத்துல உங்க வைஃப் போட்ட கோலம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இல்ல, எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அதிகமா யாரும் பண்ண மாட்டாங்க. அது கன்ஃபார்ம். இதாவா? என்ன வச்சு சொல்றீங்க இதுதான் உங்க வைஃப் போட்ட கோலம்னு? எஸ் மாதிரி இல்ல மேடம். எஸ். ஓகே, ஐ திங்க் திஸ் ஒன். இதுதான் நினைக்கிறீங்க? ஷூர். சோ நீங்க போட்ட கோலம் வாங்க இங்க. ஸ்வப்னா, சோ இது நீங்க போட்ட கோலமா? எஸ். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அதுக்கும் எஸ்ஸா? வாவ், எஸ் குடும்பமா இருக்காங்க. தேங்க் யூ. ஷரத் அண்ட் ஸ்வப்னா, உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். நீங்க ஆசையா உங்க ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவீங்க? ரவிலூரா. எனக்கு ஒரு டவுட் வருது. நான் தெலுங்கு ஷோ நடத்துறேன்னா தமிழ் ஷோ நடத்துறேன்னா இங்க எல்லாம் வந்து தெலுங்குல பங்காரு ரவிலூரா அப்படின்றாங்க. ரவிலுனா ரவி லூசு, அத ஷார்ட் பண்ணி ரவிலு, அது மேட்டர். ஓ, மேட்ச் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேரு கரெக்ட்டா தான் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா வச்சிருக்காங்க. சோ நீங்க எப்படி சாந்திலு அப்படினு கூடுவீங்களா? ஷானு. ஓ, சாந்தில தீ இருக்குல, அதனால கோவம் வரும். தீய கட் பண்ணிட்டு ஷானு அப்படினு. உங்க ஷானு கோலம் போட்டிருக்காங்க. அந்த கோலம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இரு பாப்பா, ஏன்னா என் பொண்டாட்டி தெரியுமே. அது எப்படின்னா இந்த சந்திரமுகில போட்டு வைப்பாங்க பாருங்க, மந்திரம் பண்ற மாதிரி இஷ்டத்துக்கு, அந்த மாதிரி தான் போடுதா. இதுதான் இது நல்லா தெரியுது. அதை போயிடுச்சு. இது நினைக்கிறீங்க? இது நினைக்கிறதுல அதுதான் போட
ரவுண்டா போட்டு அப்படி ஜாயின் பண்ணி போட்டு பெரிய மந்திர கோலம் மாதிரி போட்டு வைக்கும். கேட்டாங்க ரங்கோலின்னுடும். அப்ப ரங்கோலிக்கு என்ன பண்றது? ஒருத்தர் வந்து இதை பார்த்து சொன்னாங்க, இது கோலமா? இது சத்தியமா கோலம் கிடையாது. என் முன்னாடி மானத்தை வாங்கிட்டியாப்பா நீ? கண்டு கொண்டேன். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். மறந்த விஷயத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆஹான்னு பொறுத்தல ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். சோ கணேஷ் and வனிதா வரீங்களா? எங்களோட ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. ஓகே. நீங்க வந்து உங்க வைஃப்க்கு குங்குமம் வச்சு விடணும். கண்டிப்பா. ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஜோதி நிறைஞ்சவே சுண்ணவுடன் சமந்தேவே போடா போரா மலை போடா போரா ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில போடா போரா தாலி போடா. அனிதா, இது உங்களுக்கான கேள்வி. கணேஷ், உங்களுக்கான கேள்வி. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா. கணேஷ் பாபு, உங்களுக்கான கேள்வி. உங்க வைஃபுக்கு நீங்க டைரக்டரா இருக்கிறது பிடிக்குமா, ஆர்டிஸ்டா இருக்கிறது பிடிக்குமா? டைரக்டரா இருக்குது. நீங்க என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க? இயக்குனரா இருக்கிறதா எனக்கும் பிடிக்கணும் உங்க வைஃப் எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில், அதனால 10 பாயிண்ட்ஸ். வனிதா, உங்களுக்கான கேள்வி. நீங்க இப்ப லேட்டஸ்டா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்ட பொருள் என்ன? ட்ரெஸ். கணேஷ் பாபு சொல்லுங்க. என்ன எழுதிருக்கீங்க? சேலை தானே. அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ். அப்பதான் உங்களுக்கு நான் தட்டுறேன். கணேஷ் பாபு, உங்களுக்கான கேள்வி. நீங்க ஹாலிடேஸ்ல எங்க விரும்பி செல்லுவீங்க? கோவில். உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க கேளுங்க. பீச் அவங்களுக்கு பிடிக்கும், பீச்சுக்கு போவாங்க ஃப்ரீயா இருந்தா அப்படி. கேள்விக்கு தப்பான பதில். வனிதா, உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்களை ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறாங்களா உங்க ஹஸ்பண்ட்? சீரியல் பாக்குறது நிப்பாட்டணும்ன்ற. ஓகே. உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டே கேளுங்க. என்ன எழுதிருக்கீங்க? சீரியல் பாக்குறதுனால நமக்குள்ள என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். சண்டை நடக்கும்போது உனக்கு என்ன வரும்? கோவம் வரும். அந்த கோவத்தை தான் நீ மாத்திக்கணும்னு நினைச்சேன். கேள்விக்கு தப்பான பதில். சோ 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. சோ அடுத்த கேள்விக்கு போலாம். கணேஷ் பாபு, உங்களுக்கான கேள்வி. நீங்க முதல்ல உங்க வேலைக்கு போகும்போது உங்களோட வயசு என்ன? ஆக்சுவலி நான் வேலைக்கு போயிட்டு இன்னொருத்தர் வேலை செய்யணும்னு நான் நினைச்சதே இல்லை. எந்த வேலைக்குமே நான் போகவே இல்லை. அப்படியே அங்கங்க ஃப்ரீலான்ஸ் அங்கங்க பண்ணி. கேள்வி என்ன வயசு? ஆமா, 23. 23. ஓகே. உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க? அவங்க கிட்டயே கேளுங்க. 10 வயசு எழுதுனியா? 18 வயசு. இந்த கேள்விக்கு தப்பான பதில்னால பெலூன் ஓடியாது. அடுத்த கேள்வி. வனிதா, உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் யார்? அவங்க நிஜ வாழ்க்கையில என்ன வச்சு காமெடி பண்றாங்க. ஆக்சுவலி சீட்ல பாத்தீங்கன்னா தெரியும், நான் தான் அப்படின்னு எழுதிட்டு அடிச்சுட்டு எதுக்கு வடிவேல் அப்படின்னு எழுதி வைப்போம் எழுதி வச்சு அதை அடிச்சுட்டு பேரும் எழுதி அப்புறம் வந்து வடிவேல் பேரும் எழுதிருக்காங்க. சோ ஓகே, கொடுத்துடலாம். 10 பாயிண்ட்ஸ். 3 கேள்விக்கு தப்பான பதில் போச்சு. இந்த நீ பாதி நான் பாதி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ். நீங்க ஒடிக்கிறீங்களா? எப்படி ஒடிக்கிறீங்க பாருங்க. அந்த ஒரு கேள்விக்கு வந்து பதில் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்களே இந்த பெலூன். அடுத்தது ஷரத் and சொப்னா, வாங்க. எங்களோட ட்ரெடிஷன், உங்க ஹஸ்பண்ட் வந்து பொட்டு வச்சு விட்டா ரொம்ப அழகா இருக்கு. எங்களுக்காக திருமண மலர்கள் தருவாய தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை தருவாய வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே. நம்மளோட ரவுண்ட் நீ பாதி நான் பாதி ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. காலை கொள்ளும் பெண்கள் தாயை
சரத், உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க வைஃப் கிட்ட யாரை பத்தி நீங்க ரொம்ப பெருமையா பேசுவீங்க? எங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பாட்டியை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. ஓகே, உங்க அம்மா அப்பா பாட்டி ஃபேமிலி. ஸ்வப்னா, நீங்க என்ன எழுதிருக்கீங்க? வில் ஸ்மித். அவங்களுக்கு வந்து அடிக்கடி பேசுறதே இதுதான். Most number one actor, you know, எனக்கு காது புளிச்சு போச்சு. அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வில் ஸ்மித் அப்படின்னு அவங்க எழுதிருக்காங்க. கேள்விக்கு தப்பான பதில். ஓகே, சோ பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே மேடம். ஸ்வப்னா, உங்களுக்கான கேள்வி. நீங்க யாரோட அதிகமா ஷாப்பிங் போவீங்க? ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ்? ஆஃப்டர் மேரேஜ். மேரேஜ்னா ஹஸ்பண்ட். சரத், நீங்க என்ன எழுதிருக்கீங்க? நான் தான் மேடம். கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ். அடுத்த கேள்வி சரத் உங்களுக்காக. உங்க வைஃப் உங்களை அழைச்சிட்டு போகணும்னு விரும்புற நாடு எது? சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. காப்பாத்திட்டீங்க. சுவிட்சர்லாந்து. கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. 10 பாயிண்ட்ஸ். அடுத்து ஸ்வப்னா, உங்களுக்கு. நீங்க வெளியே போகும்போது என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? கரெக்டா சொல்லிருப்பா. தோசை. அவங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டயே கேளுங்க. தோசை தான் எழுதியிருக்கேன். உடனே ஒரு முறை என்ன, நான் தோசை தானே சாப்பிடுவேன்ற மாதிரி பார்த்தாங்க. அவங்க தோசை தான் எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10. சரத், உங்களுக்கான கேள்வி. மேரேஜுக்கு அப்புறமா உங்க வைஃபுக்கு முதல் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸோட கலர் என்ன? கலர் ஐயோ, ஒன்னு வாங்கி கொடுத்தா பரவாயில்லையே, நிறைய வாங்கி கொடுத்துருக்கேனே மேடம். ஃபர்ஸ்ட் கலர் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்ல உங்க வைஃபுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? மேடம், நீங்க வீட்ல சண்டை அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. பிங்க். பிங்கா? அவங்க என்ன எழுதிருக்காங்க கேளுங்க. சாண்டில். கேள்விக்கு தப்பான பதில். ஸ்வப்னா, உங்களுக்காக கடைசி கொஸ்டின். நீங்க எதுக்காக அடிக்கடி கோவப்படுவீங்க? இவர் லேட்டா வந்தா கோபப்படுவேன். மேடம், ஒன்னு சொல்றேன் மேடம், உலகத்துல எல்லா வைஃபுக்குமே பிடிக்காத விஷயம் என்னன்னா ஹஸ்பண்ட் லேட்டா வருது. அது ஒரு காமன் விஷயம். கரெக்டா இல்லையா? வைஃப் வந்து ஹஸ்பண்டோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு நல்ல விஷயம் தானே. ஓகே, கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்து தானே ஆகணும். 10 பாயிண்ட்ஸ். அம்மா, நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். நீங்க ரெண்டு பேரும் இந்த பெலூனை வந்து நீங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி இந்த பெலூனை உடைக்கணும். அடுத்தது ரவிசாந்த் and சாந்தி, வாங்க. உங்க வைஃபுக்கு பொட்டு வச்சு விட ரெடியா இருக்கீங்களா? மருகதே ஒரே பார்வையாலே உருகுதே மருகதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. தங்கம் உருகுதா, அங்கம் கரையுதா, வெக்கம் உடையுதா, முத்தம் கோடருதா. எங்களோட ரவுண்ட் நீ பாதி நான் பாதி ஆரம்பிக்கலாமா? ஹீரேனே மாமா கொஞ்ச நாளா உருகுதே மருகுதே ஒரே பார்வையானே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. ரவிசாந்த், உங்களுக்கான கேள்வி. நீங்க எந்த ஹீரோ பத்தி வீட்ல பெருமையா பேசிட்டு இருக்கீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். தலைவர் தான் நம்மளுக்கு எப்பவுமே பெருமையா பேசுறேன். உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? கேளுங்க அவங்க கிட்ட. சிவகார்த்திகேயன். நான் எந்த ஹீரோவை புகழ்ந்து பேச கேள்வி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியா? கேள்விக்கு தப்பான பதில். சோ பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. சாந்தி, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் நீங்க போட்ட ட்ரெஸ்ல எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும்னு சொல்லுவாங்க? பிங்க். அவங்க என்ன எழுதிருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க. பிங்க் தான். அப்படின்னு பார்த்த உடனே வந்து சந்தோஷம். கரெக்டான ஒண்ணு. ஸோ பிங்க் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா? தட்ஸ் நைஸ். கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ். ரவி, உங்களுக்கான கேள்வி. உங்களோட சொந்த ஊர் எது? நான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ் தான். இருந்தாலும் சொந்த ஊர்னாங்க நேட்டிவ் பிளேஸ். நேட்டிவ் பிளேஸ்னா மதுரை உத்தமபாளையம். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? திருச்சி. திருச்சி அப்படின்னு எழுதி. உங்க அப்பா இருந்தார்ல அதனால. எங்க அப்பா வேலை பார்த்த இடம் அது திருச்சி.
இப்ப புரிஞ்சுச்சா உங்க ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ் என்ன, எங்க பிறந்தாங்க, இப்ப தெரிஞ்சுச்சா உங்களுக்கு கரெக்டா? கேள்விக்கு தப்பான பதிலாச்சு. பட் இந்த கேள்வி மூலியமா உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டை பத்தி நிறைய தெரிய வந்தது இல்லையா? ஓகே, அடுத்த கேள்வி சாந்தி, உங்களுக்கான கேள்வி. நீங்க சமைக்கிறதுல எது ரொம்ப டேஸ்டின்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க? நீங்க என்ன ரொம்ப நல்லா சமைப்பீங்க? தோசை சட்னி ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு சொல்லிருப்பாங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அதேதான், தோசை சட்னி தான். கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ். ரவி, உங்களுக்கான கேள்வி. நீங்க வீட்ல ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுவீங்க? பழைய பாட்டு பார்ப்பேன், பழைய படங்கள் பார்ப்பேன், இல்லைன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன். இருந்தா கிரிக்கெட் மேட்ச் இருந்தா கிரிக்கெட் மேட்ச். கிரிக்கெட் மேட்ச். ஆமா. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கிரிக்கெட் மேட்ச். கரெக்டான பதில். another 10 பாயிண்ட்ஸ். உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் உங்களை கடைசியா எங்க வெளியே கூட்டு போனாரு? அம்மா வீட்டுக்கு கூட்டு போனாரு. கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 பாயிண்ட்ஸ். 2 கேள்விக்கு தப்பான பதில் ஆயிடுச்சு. நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். இந்த பெலூனை நீங்க எப்படி உடைக்க போறீங்க? எப்படி உடைக்க சொல்றீங்களோ உடைச்சிரும். ஹக் பண்ணி தான் உடைக்கணும். ஆமா ஆமா ஆமா. 2 ரவுண்டுமே சூப்பர்வா போச்சு. 3வது ரவுண்ட் காதல் சடுகுடு. இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு கேமை எப்படி விளையாடுவீங்கன்னு தான் நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். 3 பேருக்குமே ஒரே கேம் தான் கொடுக்க போறோம். ஸோ நீங்க அந்த ஒரு நிமிஷத்துல அந்த கேமை எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு தான் நாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். ஷூர் மேம். எங்க காதல் சடுகுடு விளையாட ரெடியா இருக்கீங்களா? கணேஷ் அண்ட் வனிதா வாங்க. காதல் சடுகுடு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி எங்களோட ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. உங்க வைஃபுக்கு நீங்க அடிக்கடி வளையல் போட்டு விடுவீங்களா? போட்டிருக்கீங்களா? இல்ல கல்யாண நேரத்துல தான் போட்டீங்களா? போட்டதே இல்ல. போட்டதே இல்லையா? வளையல் போட்டது வாங்கி கொடுத்துருப்பீங்களா? போன வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஆனா போட்டது இல்ல. கவலைப்படாதீங்க, நாங்களே உங்களுக்கு வந்து வளையல் கொடுத்து உங்க வைஃபுக்கு வந்து வளையல் போட வைக்க போறோம். சந்தோஷப்படுறீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளோட கேம் காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? சின்ன வயசுலயே ராக்கெட் விட்டு பழக்கம் உண்டா? பேப்பர் ராக்கெட் விட்டுருக்கீங்களா? இப்ப 2 பேரும் சேர்ந்து இந்த கேமை விளையாட போறீங்க. ஒருத்தர் வந்து ராக்கெட் விட போறாங்க, இன்னொருத்தர் வந்து அந்த பாஸ்கெட்ல இருந்து அந்த ராக்கெட்டை பிடிக்கணும். யார் ராக்கெட் போட போறீங்க, யார் வந்து பிடிக்க போறீங்க? நான் போட போறேன், நீங்க அவங்க பிடிக்க போறாங்க. அவங்க பிடிக்க போறாங்க. உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுப்போம். அந்த 1 நிமிஷத்துல நீங்க எவ்வளவு ராக்கெட் அந்த பாஸ்கெட்ல பிடிக்கிறீங்க அவ்வளவு பாயிண்ட்ஸ். ஓகே, எங்களோட கேம் ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. Come on, come on. Yeah. அடி பாவி. ஏய் என்ன வராரு? ஏய் இதோ பாரு. ஏய் I'm about to explode. அப்படி போடு. Hey, say B to the A to the B to the A. என்ன பண்ற நீ? I'm about to begin. For the justice I will win. நீங்க சொல்லல எப்படி ராக்கெட் போடலாம்னு. நீங்க கரெக்டா சொன்னாதான் அவங்க போடுவாங்க. 20 செகண்ட். ஓ முடிய போடா. 14. கண்ண போடு. 7 6 5 4 3 2 ஓவர். 1 நிமிஷத்துல வந்து நீங்க எவ்வளவு ராக்கெட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அவங்க எவ்வளவு நீங்க நிறைய ராக்கெட்ஸ் போட்டிருக்கீங்க, ஆனா இவங்க எவ்வளவு ராக்கெட்ஸ் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ இந்த காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ். ஓகே, நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. Thank you. அடுத்து ஷரத் and ஸ்வப்னா வாங்க. எங்களோட ட்ரெடிஷன், உங்க வைஃபுக்கு நீங்க வளையல் போட்டு விட ரெடியா இருக்கீங்களா? டெஃபினெட்லி.
எங்களோட கேம் காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? கேம பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஈஸி. யார் ராக்கெட் விட போறீங்க, யார் பிடிக்க போறீங்க? நான் பிடிக்கிறேன் மேடம். நீங்க பிடிக்கிறீங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. Come on, come on. Yeah. Come on, come on, come on. Yo, I'm about to explode. Here I come, can you feel my flow? Baba, that's what they say. B to the A to the B to the A. Yo, I'm about to begin. For the justice I will win. Give me stop, you 30 seconds. get out or you will get shot. Do you hear me loud and clear? Let me tell you, Papa's here. Do not worry. அது 13 10 9 8 7 6 5 4 3 2 1. ஒரு நிமிஷத்துல வந்து 6 ராக்கெட்டை வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். நீங்க போய் இந்த இடத்துல உட்காருங்க. ரவி அண்ட் சாந்தி. ரவி சாந்தி அப்படின்னே கூப்பிடலாம், வாங்க. எங்களோட ட்ரெடிஷன், உங்க வைஃபுக்கு நீங்க வளையல் போட்டு விட ரெடியா இருக்கீங்களா? எங்களோட கேம் காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடும். யார் ராக்கெட் விட போறீங்க, யார் பிடிக்க போறீங்க? ஓட்டம் நான் பிடிக்கிறேன். நீங்க பிடிக்கிறீங்களா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. வாவ். ஐயோ எப்படி? பதறாத. அட இருமா. ராக்கெட்ட விடு. ஏய், கலையே உங்க ராக்கெட். ஐயோ சாரி. வானத்துக்கு போணும். எப்படி இப்படி? திருப்பே. சாரி. I'm about to explode. Here I come, can you feel my flow? இப்படியா? ஏன்டே கையெல்லாம் வந்து. சூப்பர். பதறப்படாத. ஐயோ சாரி. போட்டோ போடு. சாப்பிட்டு ஏன் நான் காலைல சாப்பிடல, போட்டு நல்லா ஆயிட்டா. சாரி. Let me tell you. 20 I'm a man on 17 போட்டுனா வந்து. சாரி சாரி 10 ஏய் 7 6 5 போடு போடு 4 3 2 1. ராக்கெட் தலைகீழ ஒரு பூமி உருறியடி. இந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளவு ராக்கெட் அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 1 2 3 and 4. 4 ராக்கெட்டை வந்து நீங்க பிடிச்சிருக்கீங்க. இந்த காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். ரவிசங்கர், நீங்க போய் உங்க வைஃபுக்கு ராக்கெட் எப்படி விடுறதுன்னு கரெக்டா சொல்லி கொடுங்க. நம்ம 4வது ரவுண்ட் சிச்சுவேஷன் பேஸ்ட் ரவுண்ட். ஒரு பேருக்கு வந்து நாங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டினை கொடுப்போம். அதே கொஸ்டினை வந்து நாங்க ஆடியன்ஸ் கிட்டயும் கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற பதிலும் நீங்க சொல்ற பதிலும் எந்த லெவல் இருக்கு அது அக்கார்டிங்லி நாங்க வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். இன்னொரு கப்பலுக்கு நாங்க ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் ஒரு டயலாக் கொடுப்போம். அதை வந்து நீங்க நடிச்சு காமிக்கணும். இன்னொரு கப்பலுக்கு வந்து நாங்க ஒரு சிச்சுவேஷனல் கேமை கொடுப்போம். அந்த சிச்சுவேஷன் கேமை நீங்க எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். ஓகே ஓகே. நம்ம 4வது ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ட்ரெடிஷன், கணேஷ் அண்ட் வனிதா வரீங்களா? உங்க ஹஸ்பண்ட் கல்யாண டைம்ல மெட்டி போட்டு விட்டுருக்காங்களா? கல்யாண டயத்துல நாத்தனார் அவங்க தான் மெட்டி மெட்டி போடுவாங்க. போட்டு விடுவாங்க. அதனால அதுக்கப்புறமா போடல. போடல. கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்படுற மாதிரி அந்த மெட்டி உங்க ஹஸ்பண்ட் போட்டிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க இல்லையா? அதனால இப்ப அவங்க கிட்ட உங்க காலுக்கு மெட்டி போட வைக்க போறோம். ஓகே? தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்து. தேங்க்யூ. அடுத்தது ஷரத் அண்ட் ஸ்வப்னா, வாங்க. எப்படி இருந்தது இந்த ஃபீலிங் ஸ்வப்னா? ஹாப்பியா இருக்கு. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. தேங்க்யூ. ரவிசாந்த் அண்ட் சாந்தி, வாங்க. சாந்தி, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு மெட்டி போட்டு விட்டுருக்காங்களா? கல்யாணம் அப்ப போட்டு. எங்களுக்காக திருப்பி நீங்க உங்க வைஃபுக்கு மெட்டி போட்டுறீங்களா? எப்படி இருந்தது? அளவே இல்ல சந்தோஷத்துக்கு. எனக்கு அளவே இல்ல சந்தோஷத்துக்கு. ஏற்கனவே உங்களுக்கு மெட்டி வச்ச சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. தேங்க்யூ. நம்ம 4வது ரவுண்ட்ல யாருக்கு எந்தெந்த சிச்சுவேஷன் கொடுக்க போறோம்ன்றதை நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சோ லேடிஸ், வரீங்களா? நீங்க இந்த சின்ன வயசுலயே சாப்பூத்திரி விளையாடி இருக்கீங்களா? அதே தான் இப்ப பண்ண போறோம். ஸோ யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்டுன்னு இதுல வந்து டிசைட் பண்ண போறோம். சரி, கை வச்சுக்கோங்க 3 பேருமே. இது யா சா பூ 3. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட், நீங்க போய் உட்காந்துக்கோங்க. வாங்க, உங்களோட நான் விளையாடுறேன். சா பூ 3. ஸோ இவங்க செகண்ட், நீங்க தேர்ட். ஓகே, நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. ஷரத் அண்ட் ஸ்வப்னா, உங்களுக்கான கேள்வி. உங்க கணவர் வேலையை விட்டுட்டு சொந்தமா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆப்ஷன் ஏ, சரின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, வேண்டாம், எதுக்கு நம்மளுக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் சி, உங்களால முடிஞ்ச ஹெல்ப் செய்வீங்க. ஆப்ஷன் டி, பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஆனா வேலையை கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்வியஸ்லி மேம், நீங்க 2 பேருமே பேசிட்டு சொல்லணும். இல்ல பிளைண்டா நாங்க நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இதை பத்தி. பேசிக்கலா சினிமான்ற பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும், சில நாள் ஒர்க் இருக்கும், ஒர்க் இருக்காது. நம்மளுக்கு வந்து மாசம் 1ஆம் தேதியில சம்பளம் வராது. அவங்க வந்துட்டு ஆப்ஷன் ஏதோ சொல்லுவாங்க. ஷூரா? ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 22%. ஓகே, நாட் பேட். ஆப்ஷன் பி 18%. ஆப்ஷன் சி 28%. ஆப்ஷன் டி 32%. ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி நினைச்சிருக்காங்க. நீங்க சொன்ன பதில் 3வது இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். அடுத்தது ரவிசாந்த் அண்ட் சாந்தி, உங்களுக்கு நாங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுக்க போறோம். அதை நீங்க வந்து நடிச்சு காமிக்கணும். ஸோ அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். இப்போ யார் நடிக்க போறீங்க, யார் வந்து சொல்ல போறாங்க? நீங்க நடிக்கிறீங்களா? ஓகே, வாங்க. ரவிசாந்த், உங்களுக்கான சிச்சுவேஷன். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. வந்துட்டே இருக்கேன், வரேன், 2 மணி ஆகும். முடிஞ்சிட்டு வர 2 மணி ஆகும். இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வர்றதுக்கு 2 மணி ஆகும். ஷூட்டிங் முடிஞ்சு வர இன்னைக்கு 2 மணி ஆகும். சூரியன் 2 மணி. ஷூட்டிங் முடிஞ்சு வர 2 மணி ஆகும். நாளைக்கு வரேன். ஷூட்டிங் முடிஞ்சு வர 2 மணி ஆகும். எத்தனை மணிக்கு வரணும்? ஷூட்டிங் முடிஞ்சு வர 2 மணி ஆகும். மெதுவா வரேன். உங்களுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. நைட் 2 மணி ஆகும். ஐயோ,
அதான் தூங்க போறேன்னால லைட்டு நிலா லைட்டு நிலா 2 மணி கேட்டா பட் என்ன சொன்னாங்க நீங்க சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? Shooting முடிஞ்சு வர 2 மணி ஆகும். நைட்டு நாங்க வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு வர நைட் 2 மணி ஆகும் அப்படின்றத நாங்க உங்களுக்கு கொடுத்த சிச்சுவேஷன். நைட் வந்து நீங்க விட்டுட்டீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதை குறித்து கொண்டு மிச்சத்தை கொண்டு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 75 பாயிண்ட்ஸ். நீங்க போய் இங்க எடுத்துக்காது. Thank you. மானத்தை காப்பாத்தினா தெய்வமே. கணேசன் வனிதா வாங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் என்ன பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காதா? உங்களுக்கு பிடிக்குமா? சோ ஒரு நிமிஷத்துல வந்து எவ்வளவு கப்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஒருத்தர் வந்து ஊட்டி விடணும், ஒருத்தர் வந்து சாப்பிடணும். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஆசையா ஏதாவது ஊட்டி விட்டுருக்காங்களா? சாப்பாடுல ஊட்டி விடுவாங்க. சோ ரெடியா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண வச்சா. இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டினீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு கப்பே முடிஞ்சிடும் ஃபாஸ்டா. ரெண்டு ரெண்டாய் உடைத்தாய் என்னை உடைத்தாய் நண்டு நண்டாய் கடித்தாய் வந்து கடித்தாய் துண்டு துண்டாய் இனித்தாய் எங்கும் இனித்தாய் நீ வந்து கண்ணாடித்தாய். இன்னும் 25 செகண்ட்ஸ் இருக்கு. ஆமா. ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து 25 செகண்ட் இருக்குன்னா ஃபாஸ்டா போகுது. 10 செகண்ட் இருக்கு. 9 8 7 6 5 4 3 2 1. மீதி இருக்குது உங்களுக்கு. Thank you. அவங்க மேலே கண்ணாக்குறாரு. ஏன் கொஞ்சம் உஷார புடிச்சீங்க அவரை. 4 ஐஸ்கிரீமை வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க ஒரு நிமிஷத்துல. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 80 பாயிண்ட்ஸ். நாலு ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. கணேஷ் பாபு அண்ட் வனிதா உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? 240. சரத் அண்ட் ஸ்வப்னா உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாமா? 250. ரவிசாந்த் அண்ட் சாந்தி உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாமா? 255. கேம் ரொம்பவே நல்லா முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே சென்டர் ஸ்டேஜுக்கு வரீங்களா? நம்ம ஆஹா என்ன பொறுத்தோட செகண்ட் ரன்னர் அப் கணேஷ் பாபு அண்ட் வனிதா. ஜீ தமிழ் சார்பில் உங்களுக்கு ஒரு பரிசு. தேங்க்யூ. எங்க ஆஹா என்ன பொறுத்தோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சரத் அண்ட் ஸ்வப்னா. உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. நம்ம ஆஹா என்ன பொறுத்தோட வினர் ரவிசாந்த் அண்ட் சாந்தி. உங்களுக்கு கிங் அண்ட் சைல்ட் சார்பில் ஒரு பரிசு. கணவன் மனைவி அதோட அர்த்தம் வந்து நம்ம ஆஹா என்ன பொறுத்ததில் தான் தெரியும். மறுபடியும் 3 அழகான ஜோடிங்களோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சங்குவி.